சிம்மம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய தன்னம்பிக்கை உடைந்த காலம், சிங்கத்தின் கர்ச்சனை மௌனமான ஒரு தருணமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறியிருக்கும். சிம்மம் ராசியின் மிகப்பெரிய ஒரு பலமே உங்களின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கை தான். அந்த தன்னம்பிக்கைக்கு ஒரு பிரச்சனை என்று வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எதையுமே செய்ய முடியாமல், வேலைக்கு சென்றால் கூட அந்த ஒரு வேலையவும் உங்களால் சரியாக செய்து முடிக்க முடியாது. எல்லா விதமான விஷயங்களிலும் பிரச்சனைகள் ஏற்படும். உங்களுடைய மனது உங்களிடமே இருக்காது. எந்த விதமான முடிவையும் சரியாக எடுக்க முடியாமல் போன தருணங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டேதான் இருக்கும். இதற்கெல்லாம் காரணம் தன்னம்பிக்கை சரிந்து போயிருக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடர் தோல்விகளும், நம்பிய மனிதர்களின் துரோகங்களும், பண நெருக்கடிகளும், குடும்ப பிரச்சனைகள் என அனைத்தும் நேர்கோட்டில் வந்து உங்களை தாங்கிய போது, உங்களை தாக்கி கொண்டிருந்த போது, எதற்கும் கலங்காத உங்களின் அந்த அசைக்க முடியாத தன்னம்பிக்கையே ஒரு கட்டத்தில் உடைந்து பிறக்கும். ஆனால் நீங்க எதையுமே தாங்கிக் கொள்வீங்க. ஆனால் ஒரு மனிதனாக பிறந்தால் அவனுக்கும் கவலைகள் இருக்கத்தானே செய்யும். அது போலத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இத்தனை நாட்கள் எவ்வளவோ கவலைகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டே தான் இருந்தீர்கள். பல துரோகங்கள், நம்பியவர்கள் விட்டு போவது, தோல்விகள், எதை செய்தாலும் தோல்விகள், எதை தொடங்கினாலும் தோல்விகள் என எல்லாத்தையுமே நீங்க பொறுத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி கொண்டு வந்து கொண்டிருந்தீங்க. அப்பொழுது உங்களுடைய தன்னம்பிக்கையை உங்களை விட்டு உடைந்து போயிருக்கும். மீண்டும் சில நம்பிக்கை துரோகங்கள் சில நபர்களால் ஏற்படும். எந்த ஒரு நபர் உண்மையான நபர், போலியான நபர் என்று உங்களுக்கு தெரியாமல் உங்களுக்குள்ள நீங்கள் போட்டு வைத்துக் கொண்ட சில அனுபவங்கள் இன்னமும் உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே உங்களுடைய தன்னம்பிக்கையை முழுமையாக உடைத்திருக்கும். இனிமேல் நம்மால மீள முடியாமல் போய்விடுமோ, நம்மளுடைய காலம் முடிந்து விட்டதோ என்று எதிர்மறை எண்ணங்கள் உங்களை சூழ்ந்து உங்களுடைய கர்ச்சனையை மௌனமாக மாற்றிருக்கும். ஆனால் நீங்கள் எது செய்தாலும் இனிமேலும் தோல்விகள் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். அதற்கெல்லாம் காரணங்கள் என்னவென்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இன்னும் கவலைகளும் கஷ்டங்களும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தான் இருந்தது. அந்த ஒரு காலகட்டம் உங்களை மன ரீதியாக முற்றிலுமாக உலுக்கி போட்ட ஒரு இருண்ட காலமாகவே இருக்கும். எதிலும் தடைகள், எதை செய்தாலும் தோல்விகள், எப்படிப்பட்ட பிரச்சனைகள் எந்த ரூபத்தில் இருந்து வருகிறது என்று தெரியாமல் நீங்கள் அனுபவித்த அத்தனை விதமான காலங்களுக்கும் இனிமே வரக்கூடிய நாட்களில் நன்மைகளானது உங்களை தேடி வரும். ஆனால் இதுவரைக்கும் இந்த மாதிரியான சில தவறுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் கூறவும் வேண்டும். உங்களுடைய உறவுக்குள் ஒரு புரிதல் இல்லாத பிரிவு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட்டது. நீங்கள் எதையுமே நேராக பேசும் குணம் கொண்ட ஒரு நபர்கள் என்பதால் உங்களின் அந்த பேச்சு முறையவோ அல்லது உங்களுடைய குடும்பத்தாரோ அல்லது உறவினர்களோ தவறாக புரிந்து கொண்டிருப்பார்கள். அவர்கள் உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத கவலைகளையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்து கொண்டேதான் இருப்பார்கள். நீ திமிராக பேசுகிறாய், உனக்கு அகங்காரம் அதிகம் என்று பழி சுமத்தி உங்களுடைய சொந்த பந்தங்கள், உடன் பிறந்தவர்கள் கூட உங்களை விட்டு விலகவும் ஆரம்பிப்பார்கள். நீங்கள் அவர்களின் நன்மைக்காக சொன்ன விஷயங்கள் கூட அவர்களுக்கு தவறாக தெரிந்து உங்களை ஒரு தராசின் தட்டில் வைத்து எடை போட்டு பிரிந்து சென்ற வடு உங்களை இன்னமும் காயப்படுத்தி கொண்டேதான் இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து இன்னமும் அது உங்களுக்கு கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரியவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் புரிந்து கொண்ட ஒரு பாடம் என்ன தெரியுமா? யாரும் நிலையானவர்கள் கிடையாது என்பதை நீங்கள் முழுமைக்கும் தெரிந்து கொண்டிருப்பீங்க. இந்த அத்தனை வழிகளும், வேதனைகளும், துரோகங்களும், ஏமாற்றங்களும் மற்றும் இழப்புகளுக்கு பிறகு நீங்கள் கற்றுக்கொண்ட மிக உன்னதமான இறுதியான வாழ்வியல் பாடம் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். இந்த உலகத்தில் நம்மை தவிர, நம்முடைய நிழலை தவிர வேறு யாரும் நிலையானவர்கள் கிடையாது. நம்ம கூட இறுதி வரைக்கும் வரப்போவதும் கிடையாது. அது நண்பர்கள், பெற்றோர்கள், ஏன் உறவினர்கள், ஏன் வாழ்க்கை துணை கூட நம்ம கூட இறுதி வரைக்கும் வரப்போவது கிடையாது. நம்ம எது செய்தாலும் அதில் நமக்கு உறுதுணையாக இருக்க போவதும் கிடையாது என்பதை அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இந்த அனுபவம் உங்களை ஒரு முதிர்ச்சியான, பக்குவப்பட்ட, எதற்கும் கலங்காத ஒரு ராஜாவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை மாற்றி வைத்திருக்கும். இப்போது நீங்கள் யாரையும் வெறுப்பது கிடையாது. அதே ஒரு சமயம் யாரையும் அனாவசியமாக உங்களுடைய இதயம் கோட்டைக்குள் நீங்கள் அனுமதித்துக் கொள்வதும் கிடையாது. யாருடைய வாழ்க்கை இப்படி போனாலும் என்ன, நம்முடைய வாழ்க்கையை நம்ம சரியாக வாழ்ந்தாலே போதும். மற்றவர்களை பற்றி அதிகமாக யோசிப்பது, அதிகமாக சிந்திப்பது போன்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள் இப்பொழுது வரப்போவதே கிடையாது. இந்த ஒரு அனுபவத்தின் பாடம்தான் இனிமே வரப்போகும் காலத்தில் உங்களுடைய விஸ்வரூப வெற்றியாக நிமித்தி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உங்களை நிற்க வைக்கப் போகிறது. போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாத்தையும் தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய காதல் மற்றும் உறவுகளுக்குள் ஒரு மகிழ்ச்சியானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும்.
காதலில் ஏற்பட்ட பெரும் ஏமாற்றத்தால் உங்களுடைய இதயத்தை கல்லாக்கி கொண்ட உங்களுக்கு இனிமே உங்களின் தூய்மையான அன்பை புரிந்து கொள்ளும் ஒரு நல்ல ஜீவன் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நுழையவும் ஆரம்பிப்பாங்க. ஆனால் அது பழைய நபர்களே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தார்கள் என்றால் அவர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் தான் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஏற்படும். அதனால புதிய மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள காதலின் ரூபத்திலோ அல்லது வாழ்க்கை துணையாகவோ உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைப்பாங்க. அவர்கள் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்வார்கள். உங்களுக்கு மறுபேச்சு எதிர்ப்பு பேசக்கூடிய நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்க மாட்டாங்க. நீங்கள் எது சொன்னாலும் அதனை கேட்டு நடக்கக்கூடிய நபர்களாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார்கள். அவர்கள் வருகிறார்களா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்குள் இருந்து கருத்து வேறுபாடுகள் சந்தேக கண்கள் அனைத்தும் நீங்கி ஒருவரை ஒருவர் ஆழமாக புரிந்து கொள்ளும் பாசமலையானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பொழிய ஆரம்பிக்கும். உறவினர்கள் தங்களின் சுயநல போக்குகளை கைவிட்டு உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டக்கூடிய நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடுவாங்க. இழந்த உறவுகள் மீண்டும் கைகூடுவதால் குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிலைநிறுத்தப்படும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் நல்ல ஒரு நிலைமைக்கும் போகவும் ஆரம்பிக்கும். உங்களின் தன்னம்பிக்கை அதிகரித்து பெரிய முடிவுகள் எடுத்து அந்த பெரிய முடிவுகளும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தொடர் தோல்விகளால் உங்களின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையே ஒரு கட்டத்தில் உடைந்து சிங்கத்தின் கர்ச்சனை மௌனமான காலம் முடிய போகிறது. நாளை முதல் உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத அசுரத்தனமான தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் என்ற வைராக்கியம் உங்களுடைய கண்களில் மின்னவும் ஆரம்பிக்கும். உங்களின் இந்த புதிய தன்னம்பிக்கை தான் உங்களை வெற்றியின் உச்சைக்கு அழைத்து செல்ல போகிறது. இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவதே கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை இழக்கப் போவதும் கிடையாது. பிசினஸ் அல்லது வாழ்க்கையில பிரம்மாண்டமான பெரிய முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கைக்குள்ள சாதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியான வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அத்தனை போராட்டங்களையும் அலைக்கழிப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனிமே ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். தொழில், உத்தியோகம், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என வாழ்க்கையின் அத்தனை திசைகளிலும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் ஒரு வெற்றி காலம் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க போகிறது. ஒரு வெற்றி கிடைத்தால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வெற்றிகள் உங்களை தேடி வந்துவிடும். இனிமே நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பயமும் கிடையாது என்ற ஒரு நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும். நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக கம்பீரமாக ராஜ நடை போடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளவும் வேண்டும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே ஒரு நிறைவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். விலகி சென்றவர்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிப்பாங்க. பயணங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆதாயங்கள் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்படுவாங்க. மனதளவில் புதிய பாதைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புலப்படும். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் போக போக அறிந்து கொள்ளவும் தெரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள், உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். தொடர் தோல்விகளால் உங்களின் அசைக்க முடியாத தன்னம்பிக்கையே ஒரு கட்டத்தில் உடைந்து சிங்கத்தின் கர்ச்சனை மௌனமான காலம் முடிய போகிறது. நாளை முதல் உங்களுக்குள்ள ஒரு அசைக்க முடியாத அசுரத்தனமான தன்னம்பிக்கை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்கும். என்னால் எதையும் சாதிக்க முடியும், எந்த சூழ்நிலையையும் எதிர்கொள்ள முடியும் என்ற வைராக்கியம் உங்களுடைய கண்களில் மின்னவும் ஆரம்பிக்கும். உங்களின் இந்த புதிய தன்னம்பிக்கை தான் உங்களை வெற்றியின் உச்சைக்கு அழைத்து செல்ல போகிறது. இனிமே நீங்கள் யாருக்காகவும் பயப்பட போவதே கிடையாது. யாருக்காகவும் உங்களுடைய சுயமரியாதையை இழக்கப் போவதும் கிடையாது. பிசினஸ் அல்லது வாழ்க்கையில பிரம்மாண்டமான பெரிய முடிவுகளை நீங்கள் எடுத்து வாழ்க்கைக்குள்ள சாதிக்கவும் ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில தொடர்ச்சியான வெற்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். அத்தனை போராட்டங்களையும் அலைக்கழிப்புகளையும் துரோகங்களையும் தாண்டி வந்த உங்களுக்குள் இனிமே ஒரு அசைக்க முடியாத நிலைத்தன்மையும் பாதுகாப்பும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உருவாகும். தொழில், உத்தியோகம், குடும்பம், பொருளாதாரம், ஆரோக்கியம் என வாழ்க்கையின் அத்தனை திசைகளிலும் உங்களுக்கு தொட்டதெல்லாம் துளங்கும் ஒரு வெற்றி காலம் நாளை முதல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆரம்பிக்க போகிறது. ஒரு வெற்றி கிடைத்தால் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வெற்றிகள் உங்களை தேடி வந்துவிடும். இனிமே நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த விதமான பயமும் கிடையாது என்ற ஒரு நிம்மதி உங்களுடைய உள்ளத்தில் ஆழமாக பதியும்.
நீங்கள் நினைத்த இலக்கை அடைந்து சமூகத்தில் ஒரு உயர்ந்த மனிதராக கம்பீரமாக ராஜ நடை போடுவீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லது மட்டுமே இனிமே வரக்கூடிய நாட்கள்ல நடக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளவும் வேண்டும். உங்கள் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உங்களுக்குள்ள அமைந்துவிடும். தடைப்பட்ட சில வேலைகள் எல்லாமே ஒரு நிறைவை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். விலகி சென்றவர்கள் சாதகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் ஆரம்பிப்பாங்க. பயணங்களால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஆதாயங்கள் கிடைக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள செயல்படுவாங்க. மனதளவில் புதிய பாதைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள புலப்படும். வியாபார நிமித்தமான சிந்தனைகள் மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கும் நீங்க தள்ளப்படுவீங்க. சிம்மம் ராசியில் இருக்கக்கூடிய மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆதாயங்கள் உங்களுடைய வாழ்க்கை